மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் ஆற்றில் விழுவேன். மலைகளில் உற்பத்தியாக்கி கடலிலோ பெருங்கடலிலோ கலக்கும் நன்னீர் கொண்ட பெரிய நீரோடை. எடுத்துக்காட்டு காவிரி, வைகை. மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் நீர் வீழ்ச்சியில் விழுந்தேன். மலையின் உயரமான பகுதிகளில் இருந்து கீழே விழும் நீர். மலையே மலையே எங்கே விழுந்தாய்? மலைநான் ஏரியில் விழுந்தேன். ஏரி நிலத்தால் சூழப்பட்ட குளத்தை விட பெரிய நீர்ப்பரப்பு. உப்பு நீர், நன்னீர் என இரு வகைகள் உள்ளன. எடுத்துக்காட்டு உப்பு நீர் ஏரி, சாம்பார் ஏரி ராஜஸ்தான், நன்னீர் ஏரி கொள்வேரி ஏரி ஆந்திரா. மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் நிலத்தடி நீர் விழுவேன். பூமியில் உறிஞ்சப்பட்டு நிலத்தின் கீழ் சேமிக்கப்படும் நீர். மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் கடலில் விழுவேன். ஒரு பகுதியில் நிலத்தால் சூழப்பட்ட உப்பு தன்மை கொண்ட பரந்த நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு அராபிக் கடல். மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் கடல் ஓடையில் விழுவேன். சிறிய அளவிலால் ஓடும் நீர். மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் குளத்தில் விழுவேன். மழை நீர் தேங்கி நிற்கும் சிறிய நீர்நிலை. மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் இந்திய பெருங்கடலில் விழுவேன். கண்டங்களை பிரிக்கக்கூடிய கடலை விட பெரிய உப்பு நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு இந்திய பெருங்கடல். மலையே மலையே எங்கே விழுவாய்? நான் வளைகுடாவில் விழுவேன். நிலத்தடியில் சூழப்பட்ட கடல் நீர் செல்லும் கூறிய பகுதி. எடுத்துக்காட்டு கட்ச் வளைகுடா. மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் நீர் சந்தியில் விழுவேன். இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு நீர்ச்சந்தி. மலையே மலையே எங்கே விழுவாய்? மலைநான் விரிகுடாவில் விழுவேன். உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி. எடுத்துக்காட்டு வங்காள விரிகுடா. நன்றி.